ஈரானுக்கு எதிரான போரினை மீண்டும் தொடங்கப் போவதாக இஸ்ரேல் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ் தெரிவித்திருக்கிறார். போர் நிறுத்தம் தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் ஹொர்முஸ் இணையை முன்வைத்து அமெரிக்கா, ஈரான் நாடுகள் மீண்டும் மோதிக்கொண்டு வருகின்றன. இதனால் மேற்காசியாவை மறுபடியும் போர் மேகங்கள் சுழலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் எரிகின்ற தீயில் எண்ணெயை ஊற்றுவது போல ஈரானுடனான போரினை மறுபடியும் தொடங்கப் போவதாக இஸ்ரேல் அறிவித்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டின் பாதுகாப்பு அமைச்சர் காட்ஸ், ஈரானுடன் போரை மீண்டும் தொடக்க இஸ்ரேல் தயாராக உள்ளது. இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தற்காப்பு மற்றும் தாக்குதல் ஆகிய தயாரிப்புகளை முடித்துவிட்டன. மேலும் இலக்கு தேர்வும் இறுதி செய்யப்பட்டுள்ளது. இஸ்ரேலை அழிக்க நினைக்கும் ஈரான் ஆட்சியின் தலைமை வாரிசுகளுமான காமேனி குடும்பத்தை முழுமையாக ஒழிப்பதற்கு நாங்கள் அமெரிக்காவின் ஒப்புதலுக்கு காத்திருக்கிறோம். ஈரானை மீண்டும் இருளுக்கும் கற்காலத்திற்கும் தள்ளுவதற்காக நாங்கள் முக்கிய எரிசக்தி மற்றும் மின்சார வசதிகளை தகர்த்து அந்த நாட்டின் பொருளாதார உட்கட்டமைப்பை சீர்குலைப்போம். இந்த முறை தாக்குதல் மீண்டும் தொடங்கும் போது அது வித்தியாசமாகவும் கொடியதாகவும் இருக்கும் என்று பேசியிருக்கிறார். இதனால் ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா போர் எப்போது வேண்டுமானாலும் தொடங்கலாம் என்னும் சூழல் உருவாகியுள்ளது.